பிம்ஸ்டெக் உச்சி மாநாட்டில் பங்கேற்க பிரதமர் நரேந்திர மோடி தாய்லாந்து சென்றுள்ளார். இதற்கிடையே அங்கு வைத்து பிரதமர் மோடியை வங்கதேச இடைக்கால அரசின் தலைவர் முகமது யூனுஸ் சந்தித்து பேசினார். கடந்த சில காலமாகவே இந்தியா வங்கதேசம் இடையேயான உறவுகள் மோசமாகி வரும் சூழலில் இந்த சந்திப்பு தற்போது முக்கியத்துவம் பெறுகிறது. வங்காள விரிகுடா பகுதியை ஒட்டி அமைந்துள்ள அனைத்து நாடுகளும் இணைந்து பணியாற்ற வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்டதுதான் பல்துறை தொழில்நுட்ப மற்றும் பொருளாதார ஒத்துழைப்புக்கான வங்காள விரிகுடா முன்னெடுப்பு, அதாவது பிம்ஸ்டெக். இதில் இந்தியா, வங்கதேசம், இலங்கை, நேபாளம், பூட்டான், மியான்மர், தாய்லாந்து ஆகிய 7 நாடுகள் உள்ளன. இந்த கூட்டமைப்பின் 6வது உச்சி மாநாடு தாய்லாந்து தலைநகர் பாங்காங்கில் நடைபெறுகிறது. அதில் பங்கேற்கத்தான் பிரதமர் நரேந்திர மோடி தாய்லாந்து தலைநகர் பாங்காங்கிற்கு சென்றுள்ளார். பிரதமர் மோடி இந்த பயணத்தில் வங்கதேச இடைக்கால அரசின் தலைவர் முகமது யூனுஸை சந்திப்பார் என சொல்லப்பட்ட நிலையில் அந்த சந்திப்பு இப்போது நடந்துள்ளது. ஷேக் ஹசீனா இருந்தவரை இந்தியாவுக்கும் வங்கதேசத்திற்கும் இடையே பல ஆண்டுகளாகவே நல்லுறவு இருந்து வந்தது. ஆனால் ஷேக் ஹசீனா அரசு கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் அகற்றப்பட்ட நிலையில் அதன் பிறகு இரு நாட்டு உறவும் மோசமடைந்தது. அங்குள்ள இந்துக்கள் மீதான தாக்குதல், அந்நாட்டு தலைவர்கள் இந்தியா குறித்து கூறிய தகவல்கள் என நிலைமை மோசமாக்கியது. இப்படி இருதரப்பு உறவும் மோசமாகி வரும் சூழலில் இந்த சந்திப்பு நடந்துள்ளது முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை சந்திக்க வேண்டும் என வங்கதேச தரப்பு கேட்டுக்கொண்டதன் பெயரிலேயே இந்த சந்திப்பு நடந்துள்ளது. இருவரும் பல்வேறு விஷயங்கள் குறித்து ஆலோசனை நடத்தியதாக தெரிகிறது. நேற்று வியாழக்கிழமை இரவு பிம்ஸ்டெக் தலைவர்களின் இரவு விருந்திலும் கூட மோடியும் யூனுஸும் அருகருகே அமர்ந்து இருந்தது குறிப்பிடத்தக்கது. மேலும் வங்கதேச இடைக்கால ஆலோசகர் முகமது யூனுஸ் சமீபத்தில் தான் சீனா சென்றிருந்தார். அப்போது அங்கு இந்தியாவின் வடகிழக்கு மாநிலங்கள் நிலத்தால் சூழப்பட்டிருப்பதாகவும் அவர்கள் கடலை அணுக வங்கதேசத்தின் உதவி தேவை என்றும் கூறியிருந்தார். அதாவது முகமது யூனுஸ், இந்தியாவின் கிழக்கு பகுதியில் உள்ள 7 மாநிலங்கள் நிலத்தால் சூழப்பட்டுள்ளன. அவை கடலை அடைய எந்த வழியும் இல்லை. இங்கே கடலின் ஒரே பாதுகாவலர் நாங்கள் தான். எனவே இது சீன பொருளாதாரத்தின் நீட்டிப்பாக இருக்கலாம் என்று சீனாவுக்கு அழைப்பு விடுக்கும் வகையில் பேசியிருந்தார். ஏற்கனவே தென்கிழக்கு சீன கடல் பகுதியில் சீனா தனது ஆதிக்கத்தை அதிகரித்தது பதற்றத்தை ஏற்படுத்தி வருகிறது. இந்த சூழலில் வங்கதேச கடல் பகுதிக்கு முகமது யூனுஸ் தானாக சென்று அழைப்பு விடுத்தது பேசுபொருளானது. இது இந்தியா வங்கதேசம் இடையே வளர்ந்து வரும் மோதலை மேலும் அதிகரிப்பதாகவே இருந்தது. முகமது யூனுஸின் கருத்துக்களுக்கு பிரதமர் மோடி நேரடியாக பதிலளிக்கவில்லை என்றாலும் இந்தியாவின் வடகிழக்கு பகுதி பிம்ஸ்டெக் குழுவின் இதயத்தில் உள்ளதாக பிரதமர் மோடி கூறியது குறிப்பிடத்தக்கது.